ஜெபம் பண்ண கடவோம். வாரும் தூய ஆவியானவரே, உமக்காய் காத்திருக்கிற எங்களை நீர் வந்து பலப்படுத்தி ஆசீர்வதியும். இந்த நாளின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் உம்முடைய சமூகத்திலே தங்கள் இல்லங்களிலே அமர்ந்து இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். ஆண்டவரே, இந்த வாரத்திலும் இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற ஸ்லாக்கியத்தையும் கிருபையையும் நீர் எங்களுக்கு தருகிறீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆராதனையிலே எங்கள் மத்தியிலே பிரசன்னமாகிரும், எங்களோடு இடைபடும். ஆண்டவரே, உம்மை நோக்கி ஏறெடுக்கிற எங்கள் விண்ணப்பங்களை கேளும். உடைய வசனங்கள் மூலமாய் எங்களோடு பேசும். இந்த ஆராதனை முழுமையாய் நீர் எங்களோடு கூட இருந்து எங்கள் இல்லங்களிலே உம்முடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் கட்டளையிடும். மீட்பர் இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பரம பிதாவே. நாம் யாவரும் தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாக இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 187, பாமாலை 135 பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 187, பாமாலை 135. மகிழ் கர்த்தாவின் மந்தையே. தேவனு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். உங்கள் வத்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். பிரியமான சபையோரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் ஆழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நம்மை காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மன தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்தவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்கிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன்.
பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை அவரும் சேர்ந்து எடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன நாடுகளைப் போல நாங்கள் வழிகளை விட்டு வலுவில் எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதனுக்கு அருளிச் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற உண்மையாயிரும். பாவம் நிமித்தம் துக்கப்படுகிறவர்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் உங்கள் கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, சுத்தப்பெருமளத்திலே போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றன்றைய அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறோம். எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னுடைய உடையவரே. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் முடிப்புகளை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. இன்று முறைமுறையாய் வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 51ஆம் சங்கீதம். சங்கீதம் 51. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வரை என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொன்னாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உன்னுடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உன்னுடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மையாய் இருக்க விரும்புகிறீர். அந்தகரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும். அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும். உமது நற்செய்தியின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பலிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புகிறதில்லை. விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. சேர்ந்து சொல்லுவோம். அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். இடத்தின் மேல் ஆளைகளை பலியிடுவார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஆமென். இந்த நாளுக்கான திருமறை பகுதியை வாசிக்க கேட்போம்.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் முதல் 49ஆம் வசனம் வரை. லூக்கா 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் முதல் 49ஆம் வசனம் வரை. அவர்களை நோக்கி, மோசையின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பல நாள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. நின்ற வண்ணமாகவே நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாய் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமை பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியாரிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமத்துக்கு ஏறி சர்வபிதாவாகிய தேவனிடத்தில் வாசித்திருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். அறிவிப்புகள். இன்றைய நாளுக்குரிய திருவசனம். உன்னதத்தின் பலன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் நிலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகளுடைய பெயர்களை வாசிக்கிறேன். 16ஆம் தேதி செல்வி சோனா நெரிதா, திரு டேனியல் ரமேஷ். 17ஆம் தேதி திரு சாமுவேல் ஜோசப், திரு பி செல்வன். 18ஆம் தேதி திருமதி டி சோபியா. 19ஆம் தேதி திரு மோசஸ் ஜான் பிரகாஷ், திருமதி லீலா வில்லிங்டன், செல்வி அபிநயா. 20ஆம் தேதி திருமதி ராணி சுகிர்தன், திருமதி ஜாய்ஸ் அனிதா, திரு டேவிட் அருள்ராஜ், திருமதி ஜெசி சோபியா, திரு பி எட்வின் ராஜ்குமார். 21ஆம் தேதி திரு செல்வன் குமார், திருமதி ராணி ஜேக்கப், திரு பா சாமுவேல் கணேசன். இந்த வாரத்திலே தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுவர்களுடைய பெயர்களை வாசிக்கிறேன். 17ஆம் தேதி திரு அகஸ்டின் மைக்கேல், திருமதி அனித் ஜபமலர் தம்பதியர். திரு ஜோசப் குட்டி, திருமதி ஜே ஜான்சி மோரிஸ் தம்பதியர். திரு ரோஸ் ஜபக்குமார், திருமதி ஜூலியா ஞானசுந்தரி ரெபேக்கா தம்பதியர். திரு ஆர் ராஜன் கோயில் பிள்ளை, திருமதி ஜாய்ஸ் அனிதா தம்பதியர். திரு ஞானராஜ், திருமதி ஜேனட் ஞானராஜ் தம்பதியர். திரு சதீஷ்குமார், திருமதி பெர்சியாள் சதீஷ்குமார் தம்பதியர். 18ஆம் தேதி தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகளுடைய பெயர்கள் திரு இஸ்ரவேல் குமார், திருமதி வினிதா ரெனிஷா, திரு அந்தோணி சவுந்தரராஜன், திருமதி மங்களம் சவுந்தரராஜன். 19ஆம் தேதி தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுவோர் ரெவரண்ட் ஏ இர்வின் சார்லஸ் ஐயா, திருமதி அன்னக்குட்டி சார்லஸ் தம்பதியர். திரு ஜே தங்கராஜ், திருமதி கிரேனா தங்கராஜ் தம்பதியர். திரு டபிள்யூ ஜெயமித்ரன், திருமதி சாந்தி ஜெயமித்ரன் தம்பதியர். 20ஆம் தேதி தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுவோர் திரு பால் சர்க்குணம், திருமதி ஷெர்லி பால் தம்பதியர். 21ஆம் தேதி திரு பால் ஆரோன் தாசன், திருமதி ரோசிதாசன் தம்பதியர் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். 22ஆம் தேதி திரு டி நிர்மல்ராஜ், திருமதி சுடரொளி தம்பதியர். திரு சுரேஷ்குமார் ஜேக்கப், திருமதி ரென்சி சுரேஷ் தம்பதியர். திரு சத்யராஜ், திருமதி பர்வினாசா தம்பதியர் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிறவர்களுக்காக ஐயா அவர்கள் ஜெபித்து ஆசீர்வாதம் வழங்குவார்கள். இந்த வாரத்திலே தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகிற திருச்சபையின் பிள்ளைகளுக்காக தலைவணங்கி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஜீவனோடு இருப்பது உம்முடைய சுத்த கிருபை.
ஆண்டவரே, எங்களுக்கு நாட்களையும் மாதங்களையும் வருடங்களையும் காலங்களையும் கூட்டித் தருகிற ஆண்டவராய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்திலே தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் ஆச்சரிக்கிற திருச்சபையின் பிள்ளைகளுக்காய் இடத்திலே வருகிறோம். பிறந்த நாளை காணுகிற பிள்ளைகளுக்கு நிறைவான உம்முடைய ஆசீர்வாதங்களை நீர் கட்டளையிடும். திருமண நாளை காணுகிற தம்பதிகளையும் அவர்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். தேவையுள்ள பிள்ளைகளின் தேவைகளை சந்தியும். அன்பின் ஆண்டவரே, திருமண நாளை காணுகிற குடும்பங்கள் உம்முடைய நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். இந்த வருடம் முழுவதையும் ஆசீர்வாதமான வருடமாக உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் மாற்றி தாரும். ஆசீர்வாதத்தை நிறைவாய் கட்டளையிடும். மீட்பரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். இந்த வாரத்திலே தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகிற பிள்ளைகளுக்கான வாக்குத்தத்த வசனம் உபாகமம் 28 அதிகாரம் 10 வசனம். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். இந்த வாரத்திலே தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகிற திருச்சபையின் பிள்ளைகளை வாழ்த்தி பாடகர் குழுவினர் இப்பொழுது பாடுவார்கள். தலை வணங்கி ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாக இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இறை மகன் இயேசுவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய அருள் செய்தியை நாம் பகிர்ந்து கொள்ளும் வண்ணமாக இந்த வாரத்துக்காக தென்னிந்திய திருச்சபையிலே நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பை நான் ஆலோசனை கண்டு வைக்க விரும்புகிறேன். தூய ஆவிக்காய் காத்திருத்தல், வெயிட்டிங் அப்பான் த ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவராகிய இயேசுவானவர் உலகத்தில் உள்ள மனுக்குலத்தின் பாவத்திற்காக மரித்து உயிர்த்தெழுந்த போது நம்முடைய சீடர்களை 3 முறை சந்தித்ததாக யோவான் நற்செய்தியாளர் சொல்லுகிறார். 20ஆம் அதிகாரத்திலே பூட்டிய அறைக்குள் இருந்த சீடர்களை ஆண்டவர் 2 முறை சந்திக்கிறார். அதன் பின்பு மீன்பிடிக்கும்படியாய் புறப்பட்டு சென்ற சீடர்களை 21ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சந்திக்கிறார். பேதுருவடிகளாரை சந்தித்து, நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டு அவருக்கு ஆடுகளை மேய்க்கின்ற பொறுப்பை கொடுக்கிறார். அதன் பின்பு சீடர்கள் மற்றும் ஆண்டவருடைய பிள்ளைகள் நிற்கின்ற இடத்திலே ஆண்டவர் வந்திருந்து, எருசலேமிலே போய் எனக்காய் காத்திருங்கள், தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்வீர்கள் என்று அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். தூய ஆவியின் திருநாளை ஆச்சரிப்பதற்கு முன்னதாக பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருக்க ஆண்டவர் அழைக்கிறார்.
இந்த நாளின் 3 பாடங்களிலிருந்து 3 செய்திகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கனின் ஆகமம் 40ஆம் அதிகாரம் இன்று முதலாம் பாடமாக நாம் வாசிக்க வேண்டிய பகுதி. 25ஆம் வசனம் தொடங்கி 31ஆம் வசனம் வரை. 29ஆம் வசனத்திலே ஏசாயா தீர்க்கன் இப்படி சொல்லுவார்: சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று சொல்லுகிறார். சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களின் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். முதலாவதாக, காத்திருங்கள், பலன் பெறுவீர்கள். காத்திருங்கள், புது பலன் பெறுவீர்கள் என்பது ஆண்டவர் சொன்ன செய்தி. ஆண்டவராகிய இயேசுவானவர் இருக்கும் பொழுது சீடர்கள் தைரியமாயிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் மரித்து விட்ட பின்பு சீடர்கள் கொஞ்சம் தளர்ந்து விட்டது போல தெரிகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் காத்திருங்கள், உங்களுக்கு புதிய பலன் கிடைக்கும். என கருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டிலேயே நிறைய ஆண்டவருடைய பக்தர்கள் காத்திருந்து பலனை பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்க முடியும். நிறைய பக்தர்களை குறித்து நாம் பழைய ஏற்பாடுகளை பார்க்க முடியும். ஒரு சிலரை மாத்திரம் நான் சுட்டி காட்டுகிறேன். ஆவியினாலே பலன் பெற்ற கிதியோனை குறித்து நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வரும்பொழுது, அங்கே கிதியோனை ஆண்டவருடைய தூதன் சந்திக்கிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இந்த 6ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோனை சந்திக்கிறார். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். கிதியோன் சொல்லுகிறார், அப்படி ஆண்டவர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் என்று 13ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், கவலைப்படாதே, உன்னை அனுப்புகிறவர் நான், நீ புறப்பட்டு போ, நான் உன்னோடே கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். இங்கே பலன் பெறுகிறார் கிதியோன். அதிகமான மக்கள் வேண்டாம், நான் தெரிந்து கொள்கிற மக்களை மாத்திரம் நீ அழைத்துச் செல், மீதியானியரை நீ வெற்றி கொள்ள முடியும். ஆண்டவரை, எத்தனை பேரை நான் தெரிந்து கொள்ள வேண்டும், எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும்? ஆண்டவர் ஒரு வழியை சொல்லுகிறார். கடைசியாக 300 பேரை தெரிந்து கொள்ளுகிறார் கிதியோன். அசாதாரணமான ஒரு பலன். வெறும் பாத்திரத்திலே எண்ணெய், தீவட்டிகள், அவ்வளவுதான். அந்த பானையை போட்டு உடைக்கிறார்கள். கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறவர் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிறார். ஆவியினாலே பலன் பெறுகிற கிதியோனை போல நீங்களும் நானும் ஆண்டவரின் மூலமாக, பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக பலன் பெறுவோம். அதே போல நியாயாதிபதியின் புஸ்தகம் 13ஆம் 14ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வரும்பொழுது, அங்கே சிம்சோனை குறித்தும் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் சிம்சோனோடு கூடவே இருக்கிறார். சிம்சோனுக்கு புதிய பலனை தருகிறார். புது பலன் பெற்ற சிம்சோன் மிகப்பெரிய அற்புதங்களை செய்கிறார். 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு வரும்பொழுது, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றுமில்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான் என்று வாசிக்கிறோம். ஒரு சிங்கத்தை தன் கரங்களினாலே கிழித்து போடுகிற கிதியோன் சிம்சோன். ஆண்டவர் சிம்சோனுக்கு புதிய பலனை கொடுக்கிறார். 19ஆம் வசனத்துக்கு நீங்கள் வாருங்கள். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் அஸ்கலோனுக்கு போய் அவ்வூராரில் 30 பேரை கொன்று அவர்களுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு வந்து விடுகதையை விடுவித்தவர்களுக்கு அந்த மாற்று வஸ்திரங்களை கொடுத்து புறப்பட்டு போனான் என்று சொல்லப்படுகிறது. என கருமையானவர்களே, ஆண்டவர் கிதியோனுக்கு, சிம்சோனுக்கு கொடுத்த புதிய பலன். இது ஒரு அசாதாரணமான பலன் அவருக்கு. 15ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுக்கள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று என்று வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, சிறப்பாக பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கும் பொழுது நான் ஒரு புதிய பலனை பெறுகிறேன். பழைய ஏற்பாட்டிலேயே இன்னும் நீங்கள் பக்தர்களை பார்க்க முடியும். எலியா, எலிசா போன்ற பக்தர்கள், இந்த தீர்க்கர்கள் ஆண்டவரிடத்திலே இருந்து அசாதாரணமான பலன் பெற்றுக் கொண்டவர்கள். ராஜாக்களின் 1ஆம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வரும்பொழுது எலியா ஆகாபை சந்திக்கிறார். ஆகாப் ராஜாவை சந்திக்கும் பொழுது
அவரோடு கூட இருந்த பிரச்சனைகள். ஆகாபும் ஏசபேலும் எலியாவை பகைக்கிறார்கள். ஆனால் எலியா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராக தைரியமாய் ஆகாபை சந்திக்கிறார். ஆண்டவர்தான் மிகப்பெரியவர், பாகாலின் தீர்க்கதரிசிகளை காட்டிலும் பாகாலை காட்டிலும் கர்த்தர் பெரியவர் என்பதை அங்கே 18ஆம் அதிகாரத்திலே நிரூபிக்கிறார். அதுவரைக்கும் 3 ஆண்டுகள் மழை பெய்யாமல் எலியாவே வானத்தை அடைத்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அவர் ஆண்டவரிடத்திலே கேட்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு மழை பெய்யும். 18ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்துக்கு வந்த பொழுது கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான் என்று பார்க்கிறோம். ரதத்திலே வந்து கொண்டிருக்கிற ஆகாபுக்கு முன்னதாக எலியா ஓடுகிறார். ஆண்டவருடைய பலன், ஆண்டவர் தந்த அற்புதமான பலன் அவருக்கு கிடைத்தது. எனக்கு அருமையானவர்களே, இப்படி ஆண்டவருடைய பலனை பெற்றுக்கொண்ட பக்தர்கள். எலிசா தீர்க்கதரிசியை குறித்து ராஜாக்களின் 2ஆம் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அவரை சூழ்ந்து வந்து ஒரு படை நின்று கொண்டிருக்கிறது. ஊழியக்காரர் வந்து சொல்லுகிறான், ஐயோ நாம் என்ன செய்வோம், நம்மை சுற்றி பெரும் கூட்டம் நிற்கிறதே. எலியா சொல்லுகிறார், அவர்களோடு இருப்பவர்களிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, 16ஆம் வசனத்திலே பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்திடும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலியாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருப்பதை அவன் கண்டான் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் அசாதாரணமான ஒரு பலனை எலிசாவுக்கு தருகிறார். எனக்கு அருமையானவர்களே, சாமுவேலின் 1ஆம் புத்தகம் 17ஆம் அதிகாரத்திலே தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட அசாதாரணமான பலன். கோலியாத் மிகப்பெரியவர், அவனை வெற்றி கொள்வதற்கு யாரும் தயாராக இல்லை. ஆனால் ஒரு சின்ன தாவீது ஆண்டவருடைய பலனை பெற்றுக் கொண்டவனாக, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் இடத்திலே வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்திலே வருகிறேன் தைரியமாய் சொல்லுகிறார். ஆண்டவர் கொடுத்த பலன், அற்புதமான பலனை பெறுகிறார். அந்த நாளிலேயே கோலியாத்தை வீழ்த்துகிறார். காத்திருங்கள், புதுபலன் பெறுவீர்கள். 2ஆவதாக இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வசனம், சிறு வயதிலேயே நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிற வசனம். 8ஆம் வசனத்திலே, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரை எந்தவும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். 2ஆவதாக, காத்திருங்கள், சாட்சியின் வாழ்வை பெறுவீர்கள் என்று சொல்லுகிறார். காத்திருங்கள், புதுபலன் பெறுவீர்கள் என்று சொன்ன ஆண்டவர், காத்திருங்கள், சாட்சியின் வாழ்வை பெறுவீர்கள். பரிசுத்த ஆவிக்காக காத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார். வரும்பொழுது நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆண்டவருக்கு சாட்சிகளாய் வாழுகிற கிருபை உங்களுக்கும் எனக்கும் எப்பொழுதும் உண்டு. யாரெல்லாம் பரிசுத்த ஆவியை வேண்டி பெற்றுக் கொள்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுவார். அப்பொழுது அவர்கள் புதிய பலனை பெற்று சாட்சிகளாய் நிற்பார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகளாக அவர்கள் மீது வந்து அமருகிறார். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெறுகிறார்கள். அசாதாரணமான பலனை பெறுகிறார்கள். பற்பல பாஷைகளை பேசுகிறார்கள். எதிரே இருந்த எல்லாரும் தங்கள் தங்கள் பாஷைகளை பேச கேட்டார்கள். ஆண்டவர் அற்புதமான ஒரு காரியத்தை செய்தார். இப்படி காத்திருந்த அவர்களை குறித்து வாசிக்கிற ஒரு காரியம் 32ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், அதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகள். அவரை சிலுவையிலே அறைய கொண்டு போன போது ஓடி போன சீடர்கள், ஒருவர் காட்டிக் கொடுக்கிறான், ஒருவர் மறுதலிக்கிறார். ஆனாலும் இந்த நாளிலே பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டவர்களாக அந்த 12 பேரும் எழுந்து நிற்கிறார்கள். அப்படி எழுந்து நிற்கும் பொழுது அவர்கள் தைரியமாய் சொல்லுகிறார்கள், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். 3ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். அங்கே யூத தலைவர்கள், சமுதாய தலைவர்களும் யூத சமய தலைவர்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள்.
தைரியமாய் எழுந்து நின்று பேசுகிறார் பேதுருவடிகளார். அவர் பேசும் பொழுது அருமையாய் சொல்லுவார். 15ஆம் வசனத்திலே, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். We are the witness of Jesus Christ who was risen from the dead. மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு நாங்கள் சாட்சிகள். என கருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டால் ஏதோ அசாதாரணமான காரியங்களை நாம் செய்வோம் என்பதல்ல. ஆண்டவருக்கு சாட்சிகளாய் நிற்போம். என் வாழ்க்கையின் மூலமாக, என் வார்த்தைகளின் மூலமாக, என்னுடைய செயல்களின் மூலமாக நான் ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்பேன். 4ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துக்கு நீங்கள் வருவீர்களானால், புதிதாக திருச்சபை உருவாக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது ஆதி திருச்சபை புதிதாக உருவாக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே நிற்கிறார்கள். எல்லாரும் சேர்ந்து தங்களுடைய காணியாட்சிகளை எல்லாம் விற்று அப்போஸ்தலருடைய பாதப்படியிலே வைத்து அவர் எல்லாவற்றையும் பொதுவாக அனுபவிக்கிறார்கள். 33ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அதுவரை கோழைகளாக இருந்தவர்கள், பயந்து கொண்டிருந்தவர்கள், தைரியமாய் எழுந்து நின்று அவரே கிறிஸ்து என்று தைரியமாய் பேசுகிறார்கள். 7ஆம் அதிகாரத்திலே ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படுகிறார். எல்லாருக்கும் மிகுந்த பயம். எப்படிப்பட்ட பரிசுத்தவானவர், அவரே மரித்து போனாரே. ஸ்தேவான் கல்லெறியப்பட்ட போது மக்கள் எல்லாரும் சிதறி போனார்கள். கிறிஸ்தவ சமுதாயம் ஆங்காங்கே சிதறி போனது. இருக்கிற இடங்களை விட்டு பயந்து வெளியே ஓடினார்கள். ஆனால் பயந்து ஓடினவர்கள் பயப்படுகிறவர்களாக அல்ல. 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அதுதான் சாட்சி. சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து பயந்து ஒளிந்து கொள்ளவில்லை. அவர்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நின்றார்கள். என கருமையான தெய்வ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரை பெறும் பொழுது சாட்சி வாழ்வு வாழுவோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள், சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றுதான் ஆண்டவர் சொன்னார். நிறைய நேரங்களிலே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டால் நாம் பல பாஷை பேச வேண்டுமா? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டால் நாம் இப்படியெல்லாம் வாழ வேண்டுமா? ஒன்றை குறித்து ஆண்டவர் சொல்லவில்லை. ஒன்று, நீங்கள் பலனடைவீர்கள். அசாதாரணமான பலனை ஆண்டவர் எனக்கு தருகிறார். என்னிலே ஒன்றும் பலன் இல்லை. ஆனால் பவுலடிகளார் சொல்வது போல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுவாரே. அப்படி ஆண்டவர் கொடுத்த பலன், அதன் மூலமாக நான் சாட்சியாக இருப்பேன். எங்கு சென்றாலும் ஆண்டவர் தன்னுடைய சாட்சிகளை நிலைநிறுத்துகிறார். நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாகவே வாழுவோம். யார் எங்களை பார்த்தாலும் எங்களை ஆண்டவரின் பிள்ளைகளாக பார்ப்பார்கள். எங்கள் சாட்சி எங்கள் புறமதத்தாருக்கும், எங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிறவர்களுக்கும், வெளியே இருக்கிறவர்களுக்கும் நிச்சயமாகவே புலப்படும். நாங்கள் சாட்சிகள். மறந்து போகாதிருங்கள் என் அன்பு பிள்ளைகளே. உங்கள் வாழ்க்கையிலே, நீங்கள் வாழுகிற வாழ்க்கையிலே, ஒருவேளை எங்கேயோ போய் நின்று நாங்கள் இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம், ஆண்டவர்களை மாற்றினார் என்று சொல்வது சாட்சி அல்ல. அதுவும் ஒருவேளை சாட்சியாக இருக்கலாம். ஆனால் அதற்கு மேலாக என் வாழ்க்கையே ஒரு சாட்சியாக, என்னை பார்க்கிறவர்கள் என்னிலே கிறிஸ்துவை காணத்தக்க வாழ்க்கை நான் வாழுவேன், ஆனால் அதுவே என் வாழ்க்கையில் சாட்சியாக இருக்கும். இவர் ஆண்டவருடையவர். அவர்களை பார்த்தவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்திலே சீடர்களை, பேதுருவடிகளாரையும் யோவானையும் பார்த்தவர்கள் சொன்னார்கள். பேதுருவும் யோவானும் எழுந்து நின்று பேசுகிறார்கள். 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியால் ஆச்சரியப்பட்டு, அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். இதுதான் சாட்சி. என்னை பார்க்கிறவர்கள் நான் இயேசுவோடு கூட இருக்கிறவன் என்று புரிந்து கொள்ள வேண்டும். என்னை பார்க்கிறவர்கள் எனக்குள்ளே கிறிஸ்து வாழுகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் சாட்சி. என் வாழ்க்கையிலே நான் சாட்சியாக வாழவில்லை, ஆனால் என் வாழ்க்கையிலே எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் கிறிஸ்தவனாய் வாழுவதிலே எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் இன்று நற்செய்தி பாகமாக வாசிக்க வேண்டிய பகுதி. அந்த 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரை
எருசலேம் நகரத்திலே இருங்கள் என்றார். மூன்றாவதாக, காத்திருங்கள், உன்னதத்திலிருந்து வருகிற பலன் பெறுவீர்கள். முதலாவதாக காத்திருங்கள், புது பலன் பெறுவீர்கள் என்று நான் சொன்னேன். அப்படி ஆண்டவர் சொல்லி இருந்தார். காத்திருங்கள், உங்களுக்கு சாட்சி வாழ்வு உங்களோடு கூட இருக்கும் என்று சொல்லி இருந்தார். இப்பொழுது சொல்கிறார், காத்திருங்கள், உன்னதத்திலிருந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும். நிறைய நேரங்களிலே உலக பிரகாரமான பலன் எனக்கு இருக்கிறது. நான் பலமுள்ளவன். ஒருவேளை நான் பலமுள்ளவன் என்று யோசித்தால் நான் வீழ்ந்து போவேன். கோலியாத்தை போல பலமுள்ள ஒருவரும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களே. ஆனால் ஆண்டவர் ஒரு சாதாரண சிறுவனை கொண்டு கோலியாத்தை வீழ்த்தினார். என்னுடைய பலன் ஒன்றும் பெரியதல்ல, குன்றி போகக்கூடியது. இந்த உலகத்திலே பலன் பெற்றவன் என்று யார் இருக்கிறார்கள்? இந்த காலம் அதிலும் சிறப்பாக யோசித்து பாருங்கள். நாம் நினைக்காதவர்கள் மரித்து போகிறார்கள். பயங்கரமான இந்த கொரோனாரை அநேகரை அழித்து போட்டது. பலமுள்ளவர்கள் அழிந்து போனார்கள். பலவீனமுள்ள நாம் இன்னும் நிலை நின்று கொண்டிருக்கிறோம். உன்னதத்திலிருந்து கர்த்தர் கொடுத்த பலன். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேமிலே காத்திருங்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வரும்பொழுது, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஏற்கனவே நான் சொன்ன செய்தி, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கேட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் படிப்பறியாதவர்கள், பேதமையுள்ளவர்கள். ஆனாலும் அவர்கள் பேசுகிற தைரியம், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். அதுதான் தைரியம். அது உன்னதத்திலிருந்து வந்த பலன். அது வரைக்கும் பயந்து கொண்டிருந்தார்கள், ஒளிந்து கொண்டிருந்தார்கள், பூட்டி அறைக்குள்ளே உட்கார்ந்திருந்தார்கள். மீன் பிடிக்க போகிறோம் என்று திரும்பவும் மீன் பிடிக்க போனார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்ட பொழுது தைரியமாய் எழுந்து நிற்கிறார்கள். 3ஆம் அதிகாரத்திலே கால்கள் விளங்காத ஒரு மனிதன் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே அலங்கார வாசலிலே பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த ஆலயத்தின் அலங்கார வாசலிலே பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது பேதுருவும் யோவானும் அங்கே வருகிறார்கள். அங்கே வந்த பொழுது அவரை பார்க்கிறார்கள். அவன் கால்கள் விளங்காதவனாக இருக்கிறான். ஏதோ தனக்கு கிடைக்கும் என்று அவர்களை நோக்கி பார்க்கிறான். பேதுருவடிகளாரும் யோவானடிகளாரும் சொல்கிறார்கள், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட, உன்னதத்தின் பலன். இந்த மனிதன் எப்படி சுகமானான் என்று யோசிக்கிறீர்களா? உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் கிறிஸ்துவால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாகிய நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் நடக்கிறான் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது என்று சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வினியாளியாக இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து, எதனாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுள். பரலோகத்திலிருந்து உண்டான பலன், உன்னதத்திலிருந்து உண்டான பலனால் தரிக்கப்பட்டவர்கள் அவர்கள். பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரத்திலே இப்படி சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாயிருக்கிறது. ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாயிருக்கிறது. நான் பலப்பட்டவன், பரிசுத்த ஆவியினாலே உன்னதத்திலிருந்து வந்த பலனால் தரிப்பிக்கப்பட்டவன். கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபத்திற்கு வாருங்கள். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இப்படி சொல்லுகிறார், எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தெய்வ பலம் உள்ளவைகளாயிருக்கிறது. எங்கள் போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்குரியதல்ல. நாங்கள் பலவீனமானவர்கள், எங்கள் மாம்சம் பலவீனமானது, எங்களுடைய சரீரம் பலவீனமானது. ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு தந்த பலன் இது மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலன் உள்ளதாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். என கருமையானவர்களே, உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள். ஒரு பகுதியை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன்.
பொருந்தியிருக்கிறது 2ஆம் நிருபம் 12ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். இந்த 12ஆம் அதிகாரத்திலே பவுலடிகளார் தன்னிடையே இருக்கிற பலவீனம் நீங்கி போகும்படியா ஆண்டவரிடத்திலே கேட்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய பலவீனம் உன்னை விட்டு நீங்க, அது உன் பலவீனம் உன்னோட கூட இருக்கும். ஆனால் உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனம் உன்னோடு கூட இருந்தாலும் என் கிருபை உன்னோடு இருக்கும், நீ பலனடைவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிறவர் 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்ற 9ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். என்னுடைய பலவீனங்கள் என்னோடு கூட தான் இருக்கிறது. என்னுடைய பலவீனங்கள் என்னை விட்டு நீங்கவில்லை. ஆனால் உன்னதத்திலிருந்து வந்த பலன் என்னோடு கூட இருக்கிறது. நான் அவருடைய பலனை பெற்றுக் கொண்டவன். என்னால் முடியும். உலகத்தால் ஒருவேளை முடியாததாக இருக்கலாம். நான் ஆண்டவருடைய பலனை பெற்றுக் கொண்டதினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அது உன்னதத்திலிருந்து எனக்காக தரப்பட்ட பலன். ஆமென். கருமையானவர்களே, தூய ஆவிக்காய் காத்திருக்க சொன்ன ஆண்டவர், காத்திருங்கள் புதுபலன் பெறுவீர்கள் என்றார். காத்திருங்கள் சாட்சி வாழ்வை பெறுவீர்கள் என்றார். காத்திருங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பலனை உங்களுக்கு நான் அருளுவேன் என்றார். அப்படிப்பட்ட பலனை பெற்றவர்களாக கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருப்போம். தூய ஆவியானவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மறுபடியும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையுண்டாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 189 பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 189. மகிழ் மகிழ் மந்தையே நீ அல்லேலூயா. மகிழ் மகிழ் பாரன் மைந்தன் மகன்
ஜெபம் பண்ண கடவோம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பரமபிதாவே, இந்த காலை ஆராதனையிலே நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாயிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை முழுவதுமாய் உம்முடைய கிருபையின் கரம் எங்களோடு இருந்து பரிசுத்த ஆவியானவருக்காய் காத்திருக்கிற நாங்கள் புது பலன் அடைந்து சாட்சிகளாயிருப்போம் என்று நீர் தந்த வாக்கு தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரம் முழுவதுமாய் எங்களை கண்மணியைப் போல காப்பாற்றி ஒரு புதிய வாரத்தின் முதல் நாளின் காலை வேளையிலே உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் கூடி வந்து எங்கள் இல்லங்களிலே அமர்ந்து உம்மை தரிசிக்கும்படியாய் தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய கரம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும் கர்த்தாவே. இந்த பயங்கரமான கொரோனா வைரஸ் காலத்திலே ஆண்டவரே, இது யாரையும் பாதிக்காதவாறு எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளை உம்முடைய சட்டையின் மறைவுக்குள்ளே காத்துக்கொள்ள வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் ஆண்டவரே, திருச்சபையின் பிள்ளைகளின் தேவைகளை சந்தியும். போதுமானவராய் நல்லவராயிரும். திருமணத்திற்காய், வேலைக்காய், குழந்தை செல்வங்களுக்காய் காத்திருக்கிற எங்கள் அன்பு பிள்ளைகளுக்கு ஏற்ற காலங்களிலே ஏற்ற ஆசீர்வாதங்களை தாரும். அன்பின் ஆண்டவரே, தங்கள் பணியின் நிமித்தமாக, வேலையின் நிமித்தமாக, ஆண்டவரே ஊழியத்தின் நிமித்தமாக ஆங்காங்கே பிரயாணப்படுகிற உடைய பிள்ளைகளுடைய பிரயாணங்களை வாய்க்க செய்யும். ஆண்டவரே, இந்த காலங்களிலே வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு மக்களையும் நினைக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளையும் உம்முடைய இரக்கங்களையும் தந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் வழி நடத்த வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். இந்த பயங்கரமான கொரோனா தொற்று இருக்கிற காலங்களிலே எங்களுக்காக பணிபுரிந்து கொண்டிருக்கிற, முன்னிலையிலே நின்று தங்களுடைய ஜீவனையும் பாராமல் எங்களுக்காக உதவி செய்கிற மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறை அன்பர்கள், துப்புரவு பணியாளர்கள் அனைவரையும் உடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். ஆசீர்வதியும் கர்த்தாவே. உடைய பிள்ளைகளுக்கு உடைய பாதுகாவலை தாரும். அன்பின் ஆண்டவரே, பணிபுரிகிற உடைய பிள்ளைகள் நிறைவான உம்முடைய ஆசீர்வாதங்களையும் பாதுகாவலையும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். ஆண்டவரே, எங்கள் தமிழ்நாட்டுக்கு நீ தந்த புதிய அரசுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீ தந்த இந்த புதிய அரசை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். எங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற முதல்வர், பிற அமைச்சர்கள், அரசு பொறுப்பில் உள்ள அதிகாரிகள் அனைவரையும் உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உடைய ஆசீர்வாதங்களையும் உடைய கிருபைகளையும் எங்கள் அதிகாரிகளுக்கும், எங்களுடைய மந்திரிகளுக்கும், எங்களுடைய முதலமைச்சருக்கும் நீ தர வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய கரமுடைய பிள்ளைகளை தாங்கட்டும். நேர்மையான நல்ல அரசாங்கத்தை எங்களுக்கு தந்து அதன் மூலமாய் இந்த தேசம் முன்னேற்றமடையும்படியாய் நீர் கிருபை செய்யும். இந்த முழு ஊரடங்கின் மூலமாக இந்த தொற்று நோய் குறையவும், அதன் மூலமாய் உம்முடைய கிருபை எல்லாருக்கும் கிடைக்கும் நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. இந்த மக்களுக்காக பணிபுரிகிற தொண்டு நிறுவனங்கள் அனைத்தையும், அதன் பணியாளர்களையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நிறைவான உடைய ஆசீர்வாதங்களை கட்டளையிடும். நீர் போதுமானவராய் நல்லவராயிரும். இந்த வாரம் முழுவதுமாய் உங்களுடைய திவ்ய பிரசன்னம் எங்கள் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். மீதியான நாட்களிலும் எங்களோடு கூட இரும். நம்முடைய ஆசீர்வாதமான கரம் எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளை தாங்குவதாக. மீட்பர் இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பரம பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுக பிரகாசத்தை உங்கள் மேல் வீசச் செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட்டருள கடவர். நிறைவு கீதமாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 593 பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 593 கர்த்தர் தந்த
ஈவுக்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே போக கடவோம். Thank you.